ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பலாப்பழம் பாயாசம் செய்ய போகிறோம். பலாப்பழம், தேங்காய், பலாப்பழம் அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் தேங்காய் துண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு, தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணலை, இதில் நெய் போட்டதை உங்களுக்கு காமிக்கலை. இதில் அந்த கட் பண்ணி வச்ச தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா கோல்டு கலராக மாறுறது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் முந்திரி கிஸ்மிஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அதனால் நான் பாதாம் மட்டும்தான் இருந்துச்சு, அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பலாப்பழம், அந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த பலாப்பழத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெய் வேணுன்னா நீங்கள் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதுவே போதுமானது, அதனால் நான் திருப்பி ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நெய். இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வர்றதளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் கோல்டு கலர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். பலாப்பழ பேஸ்ட்டு. இதை கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அதை அடிப்பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கங்க. இது கொஞ்சம் நல்லா சுருளை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் போயிடும். அதில் அந்த ஒரு மாதிரி பழத்தோட அந்த இது அடிக்கும்ல, அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் 2 விதமாக எடுத்து வச்சுருக்குறோம். ஒன்று கெட்டியான பால், ஃபஸ்ட்டு பால், இன்னொன்று செகண்ட் மில்க் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதில் நான் 2வது எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மில்க் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு இது வதங்கினது போதும். இதில் செகண்டாக எடுத்து வச்சுருக்கிற மில்க் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கிளறி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறிட்டு நம்ம திருப்பி செகண்ட் மில்க்கு, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கெட்டி பால். தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால் விட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. அதனால தான் நிறைய தண்ணி எடுக்காமல் ஃபஸ்ட்டு மில்க்கே கெட்டியான மில்க்காக நம்ம எடுத்து வச்சுக்கிறது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா இது கலரே இல்லாதது மாதிரி தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் வெள்ளரி பிடிச்சிருக்கிறது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். அதெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது சுண்ட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கலரில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறப்ப ஒரு 15 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக மாறும். அதுக்கப்புறம் அந்த நமக்கு சர்க்கரை பாகு கலருக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு வெல்லம் இல்லை. இது திடீர்னு ஒரு பிளானே இல்லாமல் பண்ணோம் சரின்னு. அதனால தான் இப்போ இருக்கிறத வச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கிறேன். சுகர் நல்லா ஆட் பண்ணி கலந்துக்கங்க. அது மாதிரி இதில் சுக்கு பவுடரும் ஏலக்காய் தூளும் நம்ம ஆட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா தேங்காய் பால்லேயே சுக்கும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி அப்படி நான் பாலில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பாலில் அரைச்சி தனிப்பட்ட விதமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் தனியாக பவுட்ரு பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூவி விட்டாலும் சரி. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கலர் இன்னும் சேஞ்ச் ஆகிரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் சுண்டி போகிறப்ப அந்த சுகரோட கேரமல் கலர் வந்துடும். இப்போ பாயாசத்துக்கு கலர் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பாதாம், அந்த தேங்காய், இது ரெண்டையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பலாப்பழ பாயாசம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய். Bye friends.